friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல ருசியான தக்காளி சட்னி எப்படி பண்றது அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்கறேன். இப்போ இதுல நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்தும் பண்ணுவாங்க, சேர்த்தாமையும் பண்ணலாம். சேர்த்து பண்ணால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலேயே 5லிருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். இதோட காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும். இதோடவே நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய தக்காளி, தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்றேன். தேங்காய் சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா லைட் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த புளிப்பு காரம் எல்லாத்துக்கும் நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சட்னி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிக்காமல் செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, ரவா ரோஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.